1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட கூட பேசுகிறதான ஒரு தலைப்பு அன்பை பற்றி. அன்பே பெரியது. எதை காட்டில் அன்பு பெரியது அப்படின்னா விசுவாசம், நம்பிக்கை. எதை காட்டிலும் அன்புதான் பெரியது. 3 காரியம் இருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த 3 உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்குள்ள விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். நம்ம நினைக்கிற சில பேர் மக்கள் விசுவாசம் பத்தாது அப்படின்னு சில பேர் சொல்றது நீங்க கேட்டிருக்கீங்களா? விசுவாசம் உங்களுக்கு பத்தாது, இன்னும் கர்த்தருக்குள்ள இப்பதானே வந்திருக்கிறேன், உனக்கு பைபிளை பத்தி தெரியாது, உனக்கு என்ன இருக்காது, விசுவாசம் என்ன இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல கேட்கிறோம். அதே போல நம்பிக்கை, சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்து இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருக்குது. ஆனா இவைகள் எல்லாம் எதுப்பா பெருசு அப்படின்னா அன்புதான் பெருசு. இந்த அன்பை கொண்டுதான் நம்ம பெரிய காரியத்தை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். ஆனா எனக்குள்ளே அன்பு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லைன்னு வசனம் சொல்றேன். அன்பு எனக்குள்ள இல்லைன்னா தெய்வீக அன்பு, மாம்சீக அன்பு. இந்த உலகத்துல நிறைய வித அன்பு இருக்குது இல்லைங்களா? நிறைய அன்பு இருக்குது. பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே காட்டுகிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே காட்டுகிற அன்பு, கணவன் மனைவியினுடைய அன்பு, மனிதன் கடவுளை தேடுகிற அன்பு, கடவுள் மனிதனை தேடி வந்த அன்பு இல்லையா? அதே போல தவறான அன்புகளும் நிறைய இருக்குது. எல்லாம் அன்புதான். ஏன்னா அன்பு அதனுடைய வடிவம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். அன்புக்கு மிகுந்த பவர் என்ன செய்யுது? வலிமை. அந்த பவர் இருக்குது. அந்த பவர்ல தான் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி பாருங்க, அன்பினாலே அவர் இந்திய தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார், வெற்றி அடைந்தார் என்பார். யுத்தத்துல தேசத்தை காப்பாற்றுகிறதுல எது ஜெயிச்சிச்சு அப்படின்னா அகிம்சை, அன்புதான். அன்பை காட்டும் பொழுது ஜெயம் வருது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எப்படி? அன்புதான். ஹல்லேலூயா. அன்பினாலே தான் நம்ம ஜெயிக்க முடியும். விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். ஆனா நம்மளோடு இன்னும் அதிகமா இருக்கணும். என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். இந்த அன்பு முதலாவது